அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். Praise be to God. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. And I bear witness that there is no other God except the one God. மேலும் நான் சாட்சி பகர்கிறேன் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்திருந்தோம் பயான். இந்த பயானோட தலைப்பு வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரிவீட். அதாவது உலகத்தோட முடிவு வந்து அல்லாஹ்வால் குறிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இது ரஷாத் வந்து ஜூலை 1987 பண்ணாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். There is no other God except the one God who is doing everything. அவர்தான் எல்லாத்தையும் நடத்துபவர். God is doing everything. எல்லாத்தையும் நடத்துபவர் அல்லாஹ் தான், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவரும் அல்லாஹ் தான். And some people added a few things. Liza the other day was telling me, இதை நோக்கி என்கிட்ட இன்னொரு நம்பிக்கையோட இன்னொரு சப்மிட்டர் லிசா இந்த பெண்மணி அவங்க என்கிட்ட இதை பத்தி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னாங்க. She added and I wholeheartedly submit to him. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட முழு மனசா, அதாவது எந்தவித அரைக்குறையும் இல்லாம ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் அதை வந்து ஒத்துக்கிறேன், அல்லாஹ் கிட்ட நான் சரணடைறேன், சப்மிட் ஆயிடுறேன். மேக்ஸ் தட் அனதர் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். இப்படி சொல்லும் போது காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. அண்ட் ஐ ஹோல் ஹார்ட்டட்லி சப்மிட் டு ஹிம். மேலும் நான் அதை முழுமையா ஒப்புக்கொள்றேன். இப்படி சொல்லும் போது ஒரு வாக்கியம் முழுமை பெறுது. God is doing everything and I wholeheartedly submit to him. Because this ultimate conclusion that God is doing everything sheds a whole new light on the idea of submission to God. இது வந்து இதை நோக்கி ஒரு God is running everything, God is doing everything, இது வந்து நமக்கு அல்டிமேட்டா இல்ல ஒரு எண்ட்ல நமக்கு என்ன முழுமையான ஒரு புரிதல் கொடுக்குது அப்படின்னா, நம்ம பண்ற சப்மிஷன், நம்ம அல்லாஹ் கிட்ட சரணடைதல்ல நமக்கு ஒரு 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 முழுமையான ஒரு ஒளிவட்டம் நம்ம இதுல பிறக்குது. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சரணடைகிற, நம்ம அல்லாஹ் கிட்ட சரணடைகிற அந்த விஷயத்துல நமக்கு ஒரு முழுமையான ஒரு ஒளி பிறக்குது. பிகாஸ் ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் நாட் பி அப்ஜெக்டர். ஏன்னா இந்த தருணத்துல இருந்து நீங்க வந்து எதையும் மறுக்க மாட்டீங்க, அப்ஜெக்ட் பண்ண மாட்டீங்க. யூ வில் நாட் பி அன்ஹாப்பி வித் எனி திங். அல்லாஹ் நடத்துற, அல்லாஹ் சுபானத்தால நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி நீங்க சந்தோஷம் இல்லாம வருத்தப்பட மாட்டீங்க. இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி வித் எனி திங் யூஆர் அப்ஜெக்டர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏதோ அல்லாஹ் நடத்துறாங்க, அதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டு, இல்ல அதை நம்ம புரியல, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க, அதை நோக்கி நீங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க வந்து அப்ஜெக்டர். இஃப் தெர் இஸ் எனி திங் தட் காஸ் அன்ஹாப்பினஸ், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ், எலிமினேட் இட். நீங்க சப்மிட்டரா இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மிக நிச்சயமா தெரியும், அல்லாத எல்லாத்தையும் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க சந்தோஷம் இல்லாமையோ அல்லது மறுக்கிறீங்கன்னா, நீங்க உடனடியே என்ன செய்யணும்னா, அதற்கான மூல ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம தூக்கணும், எலிமினேட் பண்ணணும். லுக்ஸ் ஃபார் த நான் குரானிக் சிச்சுவேஷன் இன் லைஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பிரச்சனை எதனால நடக்குது, ஏன் நம்ம அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம ஏதாச்சும் நான் குரானிக்கா, குரான ஒத்து போவாத முடிவுகளையோ இல்ல தருணங்களையோ இல்ல யோசனைகளையோ நம்ம வச்சிருக்கோமா, அதை நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். எலிமினேட் திம், அதை தூக்கணும். யூ மஸ்ட் லிவ் யூ மஸ்ட் பி ஷுவர் தட் எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் குரானிக். நீங்க எதை வந்து ரொம்ப ஆழமா சரி பார்க்கணும்னா, நீங்க எடுக்கிற செயல், நம்ம யோசிக்கிற சிந்தனை எல்லாமே குரானிக்கா இருக்கா, எல்லாமே குரானிக்கா ஒத்து போதா, அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பரிசீலனை பண்ணி பார்க்கணும். குரானிக் மீன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். குரான்னா என்ன? குரானா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அல்லாஹ்வுடைய, கடவுளுடைய வார்த்தைகள். இந்த மீட்டிங் ஆஃப் சான் டியாகோ, தி ஒன் ஃபெல்லோ ஓவர் தேர், தி அப்ஜெக்டிங் ஃபெல்லோ. அப்போ இந்த மாதிரி நம்ம மீட்டிங் சான் டியாகோல நடந்த மீட்டிங்ல ஒரு நபர் வந்து எது சொன்னாலும் மறுத்துக்கிட்டே இருக்கிறார், அப்ஜெக்ட் பண்றாரு. was saying that out of the search came the dating of the end of the world. அப்போ அந்த சான் டியாகோ மீட்டிங்ல நம்ம பேசிட்டு இருந்தோம், அல்லாஹ் குரான்ல இந்த உலகத்தோட முடிவை நோக்கி அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து அவர் அப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. as you remember I say the end of the world, God says. இது வந்து நான் சொல்லல, கடவுள் அல்லாஹ் சொல்றாங்க. God says about the end of the world is 2022 AD. அதாவது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றாங்க குரான்ல உலகத்தோட முடிவு வந்துட்டு 2280 நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் படி, இல்லைன்னா 1910 ஏஜ், இது ஹிஜ்ரி படி. இரண்டுமே அல்லாஹ்வோட சிக்னேச்சர் இதுல கீழே வருது. இரண்டுமே 19 கீழே கட்டமையது, ரெண்டுமே வகுப்படக்கூடிய நம்பர்கள் தான். ஓகே, he said this is very dangerous thing to say.
ஆனா அந்த நபர் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்றாரு. இது அவர் சொல்றதை நோக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் வந்து கரெக்டா தப்பான்னு சொல்லல. முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are not gonna live until that time. மிக நிச்சயமா நம்ம என்ன சொல்லலாம்னா, முதல்ல அது சரியா தவறாங்க கருத்துக்கு ரெண்டாவது வருவோம். நம்ம மிக நிச்சயமா அந்த டைம் வரை வாழ போறது இல்ல. அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் ஆஃப் ஆல், இஃப் இட் இஸ் ராங் ஐ மீன் இட் ஒய் இட் இஸ். இதை நீங்க அப்புறமேட்டு ரெண்டாவதா இதை நீங்க தவறுன்னு சொன்னீங்கன்னா ஏன் இந்த மக்கள் வந்து தவறுன்னு சொல்றீங்க? ஏன்னா குரான் வந்து சிம்பிளான சொன்ன மாதிரி அல்லாஹ்வோட வார்த்தைகள். அல்லாஹ் குரான் அடிக்கடி சொல்றாங்க, நான் எல்லாம் காட் இஸ் ஆம்னிஷன்ட், அல்லாஹ் எல்லாமே அறிந்தவங்க, காட் இஸ் காக்னிசன்ட், நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவர். அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ராங் ஆகும்? இஃப் இட் இஸ் ராங் வை இட் இஸ், அது ஏன் நீங்க தவறுன்னு சொல்றீங்க? இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து அல்லாஹ் சுபானத்தை நமக்கு கிடைச்ச ஒரு தகவல், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஐ மஸ்ட் மென்ஷன் இயர் தட் த 3 மினிமம் ரிக்வயர்மெண்ட் இந்த குரான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். குரான்ல அடிப்படை தேவை வந்து 3 விஷயம் தான். சூரா 2 வசனம் 62 அல்லாஹ் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ த சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் சூரா 5. சூரா 2 62 அல்லாஹ் சொல்றாங்க. இதே விஷயம் அல்லாஹ் சூரா 5லயும் சொல்றாங்க. இட் சேஸ் த மினிமம் ரிக்வயர்மெண்ட் ஆர் பிலீவ் இன் த காட், பிலீவ் இன் இயர் ஆஃப்டர், லீட் ரைச்சியஸ் லைஃப். இதுல அல்லாஹ் சொல்ற 3 அடிப்படையான விஷயம் என்னன்னா, முதல்ல கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது, இரண்டாவது மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது, மூன்றாவது நன்னறியான வாழ்க்கை நடத்துவது. தீஸ் ஆர் த 3 மினிமம் ரிக்வயர்மெண்ட். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அல்லாஹ் சொல்ற அடிப்படையான 3 விஷயம் இது மட்டும்தான். இது 3 மட்டும் வச்சுதான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க. சொல்ற யூ மேக் இட் டு ஹெவன். நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க, அல்லாஹ் கொடுக்குற வாக்கு இது. யூ பிலீவ் இன் காட் அலோன், அல்லாஹ் மட்டும் நம்புறீங்க, மறுமை நாளை நம்புறீங்க, லீட் ரைச்சியஸ் லைஃப், நன்னறியான வாழ்க்கை நடத்துறீங்க. தெர் இஸ் நத்திங் அபவுட் மோசஸ் அண்ட் ஜீசஸ் முகமது. இந்த இடத்துல வந்துட்டு மோசாவோ இல்ல ஜீசஸோ முகமதோ அவங்க மேல நம்பிக்கை கொண்டது அடிப்படையில வராது. யூ டோன்ட் ஹாவ் டு பிலீவ் இன் தேம். தேர் இஸ் நத்திங் அபவுட் த குரான் ஆர் பைபிள். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி முகமதுக்கோ ஜீசஸ்க்கோ மோசஸ்க்கோ வேலை இல்லை. அவங்க நம்பிக்கை கொள்றதெல்லாம் செகண்டரி விஷயம், அது அடிப்படை கிடையாது. குரானோ பைபிளோ காஸ்புலோ கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு பிலீவ் இன், யூ டோன்ட் ஹாவ் டு பிலீவ் இன் தேம். தெர் இஸ் நத்திங் இன் தேர் அபவுட் எனிதிங். இது 3, இது எல்லாமே வந்து அடிப்படையில வராது. தெர் இஸ் நத்திங் அபவுட் த ஏஞ்சல்ஸ். இந்த இடத்துல நீங்க இவங்க மலக்குமார்கள் நம்பிக்கை கொள்ளணும் கூட இது வந்து அத்தியாவசியம் கிடையாது. யூ பிலீவ் இன் த ஏஞ்சல்ஸ், அஃப்கோர்ஸ் வி பிலீவ் இன் த ஏஞ்சல்ஸ். அப்போ நம்பிக்கையால் நோக்கி நம்ம நம்பிக்கையால் கேட்கும் போது நம்ம மலக்குமார்கள் நம்புறோமா? மிக நிச்சயமா நம்ம மலக்குமார்கள் நம்புறோம். ஆனா பட் இட் இஸ் நாட் எ ரிக்வயர்மெண்ட். ஆனா அது வந்து அல்லாஹ்வால அது அடிப்படை தேவைன்னு சொல்லப்படலை. அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். இட் இஸ் an அடிஷனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து அல்லாஹ் சுபானத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். மென்மேலும் அல்லாவின் பால் நம்ம வந்து மேல்நிலை அடையறதுக்கான ஒரு அடிஷனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் அது. அடிப்படை தேவையில்லை. இது குரான் அல்லாஹ் கிளியரா சொல்லியிருக்காங்க. there is a difference between the knowledgeable person and the ignorant person. அறிவுடையருக்கும் அறிவில்லாதவருக்கும் ஒரு நபருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் தெம், if they satisfy these requirements, they make it to one. யாரா வேணா இருக்கட்டும், இந்த நான் சொன்ன 3 அடிப்படை தேவையான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. நான் சொன்ன மாதிரி பட் டு பிலீவ் இன் த ஏஞ்சல்ஸ், த மெசேஞ்சர், த ஸ்கிரிப்சர்ஸ், நான் சொன்ன எக்ஸ்ட்ரா விஷயம் மலக்குமார்கள், தூதர்கள், நபிமார்கள், வேதங்கள், இது எல்லாமே அடிஷனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் சுபானத்தால் அல்லாஹ்வோட கருணையினால ஒரு பேஸ் ரிக்கமெண்ட் அல்லாஹ் செட் பண்றாங்க. எந்த மருத்துவர் யாரா இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை நடத்துது மீன். அதுதான் 3வது கேட்டகரி. அது பண்ணோம்னா மிக நிச்சயமா யாரா இருந்தாலுமே பேசிக் ரிக்வயர்மெண்ட் படி அல்லாஹ் சுபானத்துல சொர்க்கத்தை அடைகிறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த வேல்யூபிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் தட் காட் புட் இன் த குரான் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து மலக்குமார்கள் நம்புறது, தூதர்கள் நம்புறது, வேதங்கள் நம்புறது, இதெல்லாம் எப்படி அடிஷனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனா இருக்கோ, எக்ஸ்ட்ரா தகவலா இருக்கோ, அதே மாதிரி அல்லாஹ் சுபானத்தால நம்ம கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் தான் இந்த உலகத்தோட முடிவு பத்தின ஒரு விஷயம். So I'm going this khutbah would be devoted to this. நான் இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதை பத்தி நான் பேசலான்னு இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த குரான் இஸ் த காட்ஸ் ஃபைனல் மெசேஜ் டு காட். அதை நோக்கி நான் ஃபர்ஸ்ட் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த குரான் தான் அல்லாவிடம் இந்த மனித இனத்துக்கு கிடைச்ச கடைசி ஒரு தூது செய்தி. God is the only one who knows when the world would end. மிக நிச்சயமா கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் இந்த உலகம் எப்போ முடியும்னு. And God wants to tell the world about the end of the world. அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் நாடுறாங்க இந்த மனித இனத்துக்கு, இந்த உலகத்துக்கு அதை அல்லாஹ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. And when it will be, அது எப்போ முடியும். And God put it in the final message டு த வேர்ல்ட். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரு மனித இனத்துக்கு கடைசியா வர தூது செய்தியில அல்லாஹ் இதை எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. அது அல்லாஹ் இதை உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் மீ ஹூ இஸ் சேயிங் ஆர் ப்ரெடிக்டிங் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இதை நோக்கி நான் என்னோட சொந்த கருத்தோ இல்லை நானா யோகிச்சோ நான் இதை சொல்லல. இது அல்லாவிடம் இருந்து வந்தது. இட் இஸ் ஆல் நாலேஜபிள். இது எல்லாம் வல்ல, எல்லாம் தெரிஞ்ச, எல்லாம் ஞானமுடைய அந்த அல்லாஹ் காட் அல்மைட்டி, அல்லாஹ் மாபெரும் சக்தியுடைய கடவுளிடமிருந்து வந்தது. தட் இட் இஸ் சேயிங் இன் த குரான் when it will end, எப்போ முடியும்ன்றது. And it goes in the சூரா 20 verse 15. இதை நோக்கி அல்லாஹ் இன்னொரு சூரா 20 வசனம் 15 அல்லாஹ் சொல்லிருக்காங்க. நம்ம படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுக்கு சப்டைட்டில் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க, எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் நாட் இடன். உலக முடிவை நோக்கி இதை அல்லாஹ் மறைச்சு வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. உலக முடிவு மறைக்கப்பட்டதாக இல்லை. உலக முடிவின் வேலை நிச்சயமாக வருகின்றது. நான் அதனை கிட்டத்தட்ட மறைத்து வைப்பேன். ஏனெனில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் காரியங்களுக்குரிய கூலியை கொடுக்கப்பட்டாகவே வேண்டும். இதுதான் அல்லாஹ் சூரால குறிப்பிடுறாங்க. இதை நோக்கி சூரா 15 அல்லாஹ் இன்னொரு தடவை சொல்றாங்க. காட் சேஸ் we have given you ஓ முகமது. முகமதை நோக்கி அல்லாஹ் சொல்றாங்க, உமக்கு நாம் 7 pairs 7 ரெட்டிப்பை உடைய அந்த 7 pairs அல்லாஹ் கொடுத்தன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் அந்த லெட்டர்ஸ் they showed in the first khutbah 14. இதை பத்தின நான் ஒரு ஃபர்ஸ்ட் குத்பாலையும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். 14 செட் 7 பேர் 14 செட் உடைய இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். So there are, as you see, the fantastic miracle. இது அல்லாஹ் சும்மா சொல்லல, இதுக்கு பின்ன ஆழமான ஒரு அத்தாச்சி மிரக்கல் அடங்கி இருக்கு. And God is telling Muhammad what a blessing it was. இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முகமது கிடைச்ச ஒரு பெரிய blessingனே நம்ம சொல்லணும் அத. And God gave him the 7 pairs. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் தான் God gave him. அல்லாஹ் கொடுத்திருக்காங்க இந்த 7 pairsங்கிறது. இதை நோக்கி நம்ம ரொம்ப கரெக்டான ஒரு புரிதல் கொள்ளணும். Now when the Quran was revealed, there were no numbers. நம்ம உண்மையாலுமே இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா குரான் அந்த வெளியிட அந்த பர்டிகுலர் காலகட்டத்துல நம்பர்ஸ் கிடையாது. அலீஃப் லாம் மீம் இதுதான் சூரா 2ல முதல் வசனம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். யூ கேன் லுக் ஆன் தேம் அஸ் லெட்டர்ஸ். இதை நம்ம எழுத்துக்களாகவும் பார்க்கலாம், இதை நம்ம எண்களாகவும் பார்க்கலாம். This was 71 at the time of revelation of the Quran. அப்போ அந்த காலகட்டத்துல இருங்க அதற்கு ஒப்பிட்ட எண்களாக இந்த அலிஃப் லாம் மீம்ங்கிற எழுத்துக்கு நம்ம அதற்குரிய எண்களா பார்க்கும்போது 71. We did not have these numbers when the Quran was revealed. நமக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ற நியூமரிக் சிஸ்டம் நான் சொல்லல. அந்த டைம்ல அலிஃப் அதுனா 1, லாம்னா 30 அண்ட் மீம் எம்னா 40. ஸோ அதோட கூட்டுத்தொகை 40 30 1 தான் 71. You add the 14 sets of number. இந்த மாதிரி அந்த 14 அல்லாஹ் குரான்ல சொல்லிட்ட முகமதுக்கு 14 செட் ஆஃப் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா இதுக்கு மொத்த கூட்டுத்தொகை நான் சொன்ன மாதிரி 1709. அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த ஹிஜ்ரிக்கு 1710 ஹிஜ்ரியில உலகம் அழிஞ்சிரும் சொல்லியிருந்தேன். இதோட கூட்டுத்தொகை நம்ம பார்க்கும்போது 1709. So I given you, O Muhammad, the verse. When you look at it carefully in the view of all the Quran, இதை அவங்க சொல்றாங்க. ஸோ ஐ ஹாவ் இதை முகமது நோக்கி சொல்லும் போது த வேர்ஸ் வென் யூ லுக் அட் இதை ரொம்ப நம்ம உன்னிப்பா கேர்ஃபுல்லி குரானோட பார்வையில் நம்ம புரிஞ்சு பார்க்கும்போது தட் ஃப்ரம் த முகமது டு த எண்ட் ஆஃப் வேர்ல்ட், அதாவது முகமது வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து இந்த உலக முடிவுக்கு அந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸும், ஆர் ஃப்ரம் த குரான் டு த எண்ட் ஆஃப் வேர்ல்ட், இல்லைன்னா குரான் வெளியிட்டு அந்த பர்டிகுலர் ஆண்டுக்கும் உலக முடிவு பெறுற அந்த ஆண்டையும் நம்ம அது டோட்டல் இந்த டிஃபரன்ஸ் நம்ம இது பண்ணி பார்க்கும்போது
கரெக்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி 14 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எண்ணின் அமைப்புல நம்ம உன்னிச்சு கவனிச்சு பார்க்கும்போது 1709 வருஷங்கள். ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் 1709 years you get into 1710. அதாவது மிக நிச்சயமா கரெக்டா அந்த 1709 ஆண்டுகள் நம்ம கடந்த அப்புறமேட்டு 1710க்குள்ள நம்ம நுழையிறோம். இதுதான் கரெக்டா ஆஃப்டர் ஹிஜ்ரி விச் இஸ் a multiple of 19. இந்த தொகை வந்து 19 கட்டமையுது. இது வந்து ஒரு குறியீடு. there is one flag goes up. a sign or confirmation the corresponding year 1822. இதற்கு ஏத்த அல்லாஹ் குறிப்பிடுற இந்த பர்டிகுலர் 1709 ஆண்டு முடிஞ்சு 1710க்குள்ள போறோம். இந்த ஹிஜ்ரிக்கு அதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் கேலண்டர்ல எடுத்து நம்ம பார்த்தோம்னா 2280. அதுவுமே 19 கட்டமையுது. இரண்டாவது குறியீடு. இது இரண்டாவது குறியீடு எப்படி நான் குறியிடுறேன்னா, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்தா வந்த நியூஸ் தான். அல்லாஹ்வோட கையொப்பம் பெற்ற 19 கீழ் வருது. அதனாலதான் 2 குறியீடு நான் காமிச்சிருக்கேன் இதுல. another flag goes up. the discovery happened in year 1400. இதை இன்னொரு குறியீடு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை பத்தின ஒரு 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 வெளியீடு இல்ல இதை பத்தின ஒரு ஒரு புரிதல் வந்து கரெக்டா 1400 ஹிஜ்ரியில வந்து அந்த ஆண்டுல வெளியே வந்துச்சு. and it is said that the end of the world will be 1710. அப்போ அந்த இடத்துல வரும்போது எனக்கு புரிஞ்சது வந்துன்னா, அந்த டைம்ல நம்ம டிஸ்கவர் பண்ணும்போது 1709 வந்து கரெக்டா அந்த விஷயம் அந்த அத்தனை பர்டிகுலர் இயர் கடந்து 710 போகும்போது உலகம் அழியுது. ஸோ ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் லெஃப்ட், ஹவு மெனி கம்ப்ளீட் இயர்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் காலகட்டத்துல வெளியிட்ட காலகட்டத்தில இருந்து எவ்வளவு முழுமையான ஆண்டுகள் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். காஸ் 1710 will not be complete. ஏன்னா 1710 டிசம்பர் முடிகிற வரைக்கும் கிடையாது. 1709 முடிஞ்சு கரெக்டா அல்லாஹ் குரான்ல சொல்லியுமே ப்ரிசைஸா நுணுக்கமா 1710க்குள்ள போகும்போது பிஃபோர் த எண்ட் ஆஃப் 1710, அதாவது 1710 முடியறதுக்குள்ள உலகம் முடிவடைஞ்சிரும். the end of the world will end. 309 and immediately a flash goes up. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் நம்ம இதை எப்போ நம்ம யோசிச்சு எல்லாம் நமக்கு புரிய வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் 1400 அன்னை ஹிஜ்ரியில இருந்து கரெக்டா நம்ம 1710 1709 மைனஸ் 1400 பண்ணனா 309. இதுவுமே கட்டமை தான் சொல்றாங்க. இது இன்னொரு குறியீடு. வி ஃபைண்ட் இன் சூரா 18. இதுதான் முக்கியமான விஷயமான பாயிண்ட். சூரா 18ல அல்லாஹ் சொல்றாங்க குகைவாசிகளை பத்தி, the people of the cave. God didn't tell us how many there are in the cave. அல்லாஹ் அந்த குரான் நமக்கு வந்து டைரக்டா சொல்லல, அதாவது அந்த குகையில எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. and God goes out of his way to tell us. அதுல அல்லாஹ் நம்ம அந்த வசனத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, I'm not gonna tell you how many there are. நான் வந்து உங்ககிட்ட மிக நிச்சயமா டைரக்டா எத்தனை மனிதர்கள் இருந்தாங்க நான் சொல்ல போறது இல்ல. in the cave 3 and people say 4. 3 பேர் இருந்திருக்கலாம் ஆனா மக்கள் 4ன்னு சொல்றாங்க. 5 and people say 6. 5 பேர் இருந்திருக்கலாம் மக்கள் 6ன்னு சொல்றாங்க. or 7 and people say they're 8, it's the dog. 7 பேர் இருந்திருக்கலாம் அந்த மனிதர்கள் சொல்றாங்க, அவங்களோட நாயை சேர்த்து 8 பேர் இருந்தான்னு சொல்றாங்க. God knows how many there. மிக நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த வசனத்துல அல்லாஹ் சூராவை ஏன் நமக்கு இப்படி கத்து தராங்க. அந்த இடத்துல அல்லாஹ் அதுல டைரக்டா சொல்லல. God knows how many there are, so I'm not gonna tell you how many. ஸோ நான் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் he tells you how long they lasted in the cave. ஆனா அவங்க அந்த குகையில எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு அல்லாஹ் மிக நிச்சயமா டைரக்டா ஒரு காரணமா தான் சொல்லியிருக்காங்க. 300 increased by 9. 300 plus 9. கரெக்டா இந்த 309 சொன்ன மாதிரி மேல உங்களுக்கு குறியிட்டு காமிச்ச ரஷாத் கண்டுபிடிச்ச அந்த 1400 இந்த உலகம் முடிவடைகிற 1809 ஹிஜ்ரி, அதுக்கு டிஃபரன்ஸும் 309 தான். கரெக்டா இந்த இடத்துல அல்லாஹ் அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இவ்வளவு காலகட்ட இந்த மக்கள் குகைவாசிகள் வாழ்ந்தன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா 300 plus 9 அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஒய் இது ஏன் கேக்குறாங்க? இது வந்து குரானிக் நம்பர். and you look in surah and it tells you why God says he told us about the people of the cave. இது நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் வந்து நம்ம யோசிக்கணும் ஏன் இது அல்லாஹ் இந்த இதுல சொல்றாங்க.
He told us about the people of the gate. குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் நம்மகிட்ட சொல்றாங்க. It says to remove all doubt about the end of the world. ஏன்னா இந்த உலக முடிவை நோக்கி நமக்கு எந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. I'm gonna say it in Arabic. நான் இன்ஷா இது அரபிக்லயும் சொல்றேன், நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். I mean, what is more straightforward than that? இதுக்கு மேல எப்படி ஒரு விஷயத்த அல்லாஹ் டைரக்டா சொல்ல முடியும்? கரெக்டா அல்லாஹ் இந்த குறியீடு மூலியமா அந்த மக்கள் வந்து வாழ்ந்த காலகட்டத்தை ஏன் சொல்றாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் எத்தனை மக்கள், அதாவது இதை நம்ம கோரிட் பண்ணி பார்க்கலாம், உலகத்தை எத்தனை மக்கள் வேணா இருக்கலாம், அது நமக்கு எவ்வளவுன்னு இது தெரியல நமக்கு. ஆனா ப்ரிசைஸா எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அவங்க வாழ்ந்த காலகட்டத்தை ஏன் குறிப்பிடுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வக்கா தாலிக்க அதர்னா அலைஹிம் லியா லமு அன வதா அல்லாஹி ஹக்கு ஹக் அல்லாஹி ஹக் வ அன்ன அசாத்த லா ரப் ரப் ரைப ஃபிஹா. At the end of the world there is no doubt about it. உலக முடிவை நோக்கி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. In other words, so this is to remove all doubt concerning the calculation. இது இன்னொரு விதமா சொல்லணும்னா இதை நோக்கி எந்த விதமான டவுட் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த calculation நோக்கி, இந்த நம்பரை நோக்கி, அதுக்கு அல்லாஹ் ரொம்ப பிரிச்சா சொல்லியிருக்காங்க நமக்கு. This is connected with the end of the world. இது ரொம்ப டைரக்டா சொன்ன மாதிரி இந்த வசனத்துக்கும் இந்த சூறாக்கும் டைரக்டா இந்த உலக முடிவை நோக்கி வர அந்த ஆண்டும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. we have given you 7 pairs. சும்மா அல்லாஹ் சொல்லல, இந்த இடத்துல 7 pairs வந்து ஏன் கொடுத்திருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவுமே இட்ஸ் கனெக்டட் வித் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். சூரா 15 சூரா 15 குறிப்பிட்ட மாதிரி அதற்கும் உலக முடிவிற்கும் தொடர்பு இருக்கு. the verse before that, அது கரெக்டா இந்த வசனம் நான் குறிப்பிட்டதுக்கு முன்னாடி வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, before we have given you 7 pairs, God says that God is omniscient. கரெக்டா இந்த வசனத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, God is omniscient. அல்லாஹ் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். who knows the creator, படைப்பாளர், the omniscient, எல்லாம் அறிந்தவர், who knows everything. ஏன் வந்து அல்லாஹ் கரெக்டா ப்ரிசைஸா மேல அதுக்கு மேல இருக்க வசனத்துல வச்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். who knows everything and 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 know when the world will end. அப்போ எல்லாம் அறிஞ்சவர் மிக நிச்சயமா உலகம் எப்ப முடியும்னா மிக நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும். வா இன்ன அசத்த லா அத்தியா ஃபஸ்பஹி அஸ்ஸஃப அல் ஜமீல் இன்ன ரப்பாக்க ஹுவா அல் காலு அல் அலீம். தட் யுவர் லார்ட் இஸ் த கிரியேட்டர். உங்களுடைய ரட்சகர் படைப்பாளர். dominant who knows when it will end. எல்லாம் அறிந்தவர், மிக நிச்சயமா எப்போ இது முடிவடையும் என்கிற விஷயத்தையும் ரொம்ப நன்கு அறிந்தவர். we have given you 7 pairs and the great Quran. உங்களுக்கு இல்ல சந்ததி மக்கள் நோக்கி அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அந்த 7 pairs அந்த காலகட்டத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்து நமக்கு வாய்ப்பு கொடுத்தது இல்லாம அந்த கிரேட் குரான் உங்களை நோக்கி இந்த சிறந்த ஒரு வழிகாட்டில நான் கொடுத்திருக்கேன். So all these signs together tells us that there is no doubt. அப்போ இதெல்லாம் நம்ம மிக நிச்சயமா இந்த குறியீடுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. பட் இட் இஸ் a piece of information. நான் திருப்பி சொல்றேன், இது வந்து அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் தான். இது வந்து எவனுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போறது அடிப்படை தேவை இல்லை. ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிடைச்சிருக்கு. இந்த மினிமம் திருப்பி அவங்க சொல்றேன், நான் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது, பிலீவ் இன் த இயர் ஆஃப்டர், மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது, லீட் ரைச்சியஸ் லைஃப் அண்டர் எனி நேம். நீங்க நன்னெறியான வாழ்க்கை நடத்தணும். அது எந்த மதத்துல வந்தவங்க சரி, அவங்க கிளியரா போட்டிருக்காங்க, அண்டர் எனி நேம். இஃப் யூ ஆர் புத்திஸ்ட் ஆர் ஹிந்து ஆர் கிறிஸ்டின் ஆர் ஜூயிஷ் ஆர் முஸ்லீம், நீங்க புத்திஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க ஹிந்துவா இருந்தாலும் சரி, நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, ஜூயிஷா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் வச்ச இந்த 3 மினிமம் ரிக்வயர்மென்ட் பாஸ் பண்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் கேரண்டி பண்றாங்க. இஃப் யூ வர்ஷிப் காட் அலோன், அல்லாஹ்வை மட்டும் வணங்கி, த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்கி, மறுமை நாள் மீது நம்பிக்கை உள்ளதுன்னா என்ன, சொர்க்கம் நரகம் மீது, எவன் அண்ட் எல், ரெசரக்ஷன் ஆஃப்டர் டெத், மிக நிச்சயமா நம்ம இறந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு மீட்சி இருக்கு, நமக்கு ஒரு வாழ்வு இருக்கு நம்புறது. And lead a righteous life. Can't just believe in God and hereafter be nasty. இதை ரொம்ப நம்ம புரிஞ்சு பார்க்கணும்னா ரஷால் சொல்றான், and lead righteous life, நன்னெறியான வாழ்க்கை வாழணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை மட்டும் கொண்டா பத்தாது, நான் நம்பிக்கை கொண்டுட்டேன்ப்பா. Can't just believe in God and hereafter and be nasty bad people. நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட நடத்தை உள்ள பர்சன் இருக்க முடியாது. அப்படி இருந்தா நமக்கு சொர்க்கம் கிடையாது. You have to lead a righteous life
பொய் அதாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு விட்டுட்டு நம்ம பொய் சொல்லிட்டு தவறான பர்சனா இருக்க முடியாது, ஏமாத்த முடியாது, சீட் லையர், பொய் சொல்ல முடியாது, ஏமாத்தக்கூடாது அண்ட் ஆல் ஆஃப் தட். இது எல்லாமே ஒரு நன்னெறியில அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டுட்டேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நன்னெறியான வாழ்க்கை வாழணும். யூ ஹாவ் டு லீட் a righteous life. So these three minimum requirements will lead you to heaven. இந்த 3 விஷயம் மட்டுமே தான் அடிப்படை தேவை சொர்க்கத்துக்கு போறதுக்கு. பிலீவ் இன் த மெசேஞ்சர், தூதருக்கு மீது நம்பிக்கை கொள்வது, முகமது, ஜீசஸ், முகமது இஸ் நாட் ரிக்வயர்ட், அது அடிப்படை தேவை கிடையாது. மலக்குமார்கள், தி ஏஞ்சல்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட், அது அடிப்படை தேவை கிடையாது. பிலீவிங் இன் த ஸ்கிரிப்சர் இஸ் நாட் ரிக்வயர்ட், வேதங்கள் மீது வந்து நம்பிக்கை கொள்வது அது அடிப்படை தேவை கிடையாது. பிலீவிங் தட் த வேர்ல்டு வில் எண்ட் இன் 1710 AH or 2022 AD, இந்த மாதிரி உலக முடிவு 2280 அழியுதுன்னு சொல்லி அதன் மீது நம்பிக்கை கொள்வது ஒரு அடிப்படை தேவை கிடையாது. பட் இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு கிடைச்சா இட் இஸ் a valuable piece of information. மனித இனத்துக்கு தேவைப்படுற வேல்யூபிள், நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. as valuable as knowing that there are angels and jinns. எப்படி வந்து நம்ம மலக்குமார்கள் இருக்கிறது நமக்கு ஒரு பிளஸ், நமக்கு நம்ம அதை நோக்கி நம்ம நம்பிக்கை கொள்ளும் போது நம்ம நம்பிக்கை வலுப்படுது, அதுதான் ஒரு வேல்யூபிள்னு சொல்றாங்க. அத மாதிரி இந்த உலகம் இதுதான் முடிய போதுன்னு தெரியும் போது அதை நோக்கி நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய எண்ணங்களும் மாறணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அடிஷ்னல் பீஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்ட்ரா கிடைச்ச ஒரு ஒரு அருள்னு சொல்லலாம், அதுதான் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த பயன் முடியுது, நான் முடிச்சுக்கிறேன். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.